திரு இதயத்துல்லா, காங்கிரஸ் கட்சியுடைய தேவை திமுகவுக்கு இருப்பதாக நீங்கள் பார்க்கிறீர்களா? ஏன்னா இப்போ ஸ்டாண்டே அப்படி தான் மாறிடுச்சு. திமுகவுக்கு எங்களுடைய தேவை இருக்குது, அதனால தான் நாங்கள் பேரம் பேசுகிறோம் அல்லது எங்களுக்கான பேர வலிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியுது. எத்தனை சதவீத வாக்கு இருக்குங்கிறத வச்சு தான் கொடுக்க முடியும், எக்ஸ்ட்ரா லக்கேஜ் பேக்கேஜ் அப்படிங்கிற விமர்சனங்களையும் இருந்தது அண்மை காலத்தில். உங்களுடைய பார்வை? அது சாப்பிடுவதற்கு சாதம் சோறு வேணும்னா வெறும் அரிசியும் சோறாகாது, வெறும் நீரும் சோறாகாது, ரெண்டு இணைஞ்சு முறையாக ஒரு கெமிஸ்ட்ரிம்பாங்கல்ல ஆக்கப்பட்டால்தான் அது சோறு. அந்த அடிப்படையில் எங்களுக்குள்ள யார் பெருசு யார் சிறுசுங்கிறதுலாம் கிடையாது. அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிறவங்க, ஏற்கனவே இருந்தவங்க. காங்கிரஸுக்கும் திமுகவுக்குள்ள கூட்டணி என்பது ஏறத்தாழ 21 ஆண்டுகள் நடந்த கூட்டணி. அதில் ஒரு வருஷம் மட்டும் கூட்டணி இல்லை, 2014. நீங்களே சொல்லிட்டீங்க. அதன் விளைவு என்னன்னு ரெண்டு கட்சிக்கும் தெரியும், ரெண்டு கட்சியும் 0. அப்போ 2014 அந்த ஒரு சிறு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி அந்த பதத்தை பார்த்துட்டு நாம் சதம் அடிக்கணும்னு சொன்னால் இதமாக போகணும் அப்படிங்கிற விஷயத்தினால தான் இன்னைக்கு நிதந்தோறும் நாங்கள் ஒன்றா இருக்கோம். திமுக காங்கிரஸ் கூட்டணி எஃகு போன்று இருக்கிறது, பாறை போன்று இருக்கிறது. யாரும் இதை உடைத்து விட முடியாது, அழித்து விட முடியாது. இதுதான் உண்மை. இப்போ நீங்கள் சதவீதம் கேட்டீங்க. காங்கிரஸ் ஒரு 10 இடத்துல பார்லிமெண்ட்டில் நின்றா, அதாவது 60 சீட் நின்றா 12% வரை நாங்கள் எடுக்கிறோம். அதாவது 4ல் 1 பங்கு நின்றா தமிழ்நாட்டில். அப்போ 60 சீட்டு நின்றாலோ அல்லது 45 சீட்டுக்கு மேலே நின்றாலும் நாங்கள் ஏறத்தாழ 10% வாங்குகிறோம். இப்போ ப்ரெசண்ட்டுங்க ஒரு முக்கியமான கணக்கு கிடையாது. நாங்கள் வெறும் 25ல் நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நீங்கள் சதவீத கணக்கு சொன்னதுனால நான் அதை இடைமறிக்க வேண்டியதாக இருக்குது. 2011 63 சீட்டு, ஜெயிச்சது 5 சீட்டு. கணக்கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா 9% இருந்தது. 2021 நான் நடைப்பட்ட காலத்தில் கூட வைக்கல, அதுக்கப்புறம் 45 சீட் வாங்கினா அதை விட்டுடலாம். 2021 25 சீட்டு, ஜெயிச்ச எண்ணிக்கை அதிகம், வாக்கு சதவீதம் அதிகம். அப்படி பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ குறுகிய கம்மியான இடத்துல நின்னா அப்படின்னா அதிகமான சதவீதம் இருக்கிறதா புரிஞ்சிக்க முடியுதா? 2014 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தனியாக நின்னது, 2016 மீண்டும் திமுக கூட்டணி போகும்போது திமுக கூட்டணி ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு காரணம் காங்கிரஸ்னால தான் வைக்கப்பட்டுச்சு. அதையும் உங்க நினைவு கொண்டு வரேன். அதாவது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வீழ்ந்தாலும் 2 தான் காரணம், உயர்ந்தாலும் 2 பேர் தான் காரணம். ஆனால் ஆட்சியில் இருக்க போகிறது திமுக தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை. இதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. நான் சொன்னதை தான் நீங்கள் திரும்பவும் சொல்லிட்டீங்க. 9% 10% ஒன்றலாம் நான் சொன்னது. அதிக இடங்களில் நிற்கும் போது எந்த கட்சி இல்லை. இப்போ சீமான் கட்சி இவ்வளவு 8 9 வருதுன்னு சொன்னால் 234 நிற்கிறாங்க அவங்க. புரியுதா உங்களுக்கு? இதை மக்களுக்கு இப்போ புரியுது, அரசியலில் இருக்கக்கூடிய சில விமர்சகர்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. இப்போ காங்கிரஸை பொறுத்தவரை நாங்கள் 2014 ஏன் குறைச்சோம், 2 பேருமே குறைஞ்சது காரணம் என்னென்னா அன்றைய சூழ்நிலை மோடியா லேடியான்னு ஒரு கேள்வி வந்துச்சு. மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் இந்த 2 பேரையும் ஒதுக்கி வச்சுட்டு அந்த 2 பேருக்கு முக்கியத்துவம் கொடுத்தனால சதவீதமும் வரல, என்ன எங்களுக்கு சீட்டு விகிதமும் வரல, 2ம் வரல. அது பரவாயில்ல. அதுக்கு பிறகு தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் ஒரு நல்ல முடிவு எடுத்தார், இந்த கூட்டணியை பலப்படுத்த முடியும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வர்றேன், ஏன் 25க்கு ஒத்துக்கிட்டோம் அதையும் சொல்ல முடியா? 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு. அதில் பெரும்பாலான திரு பழனிசாமி அவருடைய காலத்தில் பாஜகவுடைய என்ன சொல்கிறாங்களோ அதை பூரா கேட்டதன் விளைவு அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவில் இருந்தாங்க. அப்போ அதிமுகவை அகற்றணும்னு சொன்னால் இந்த கூட்டணி பலமாக இருக்கணும், கூடுதல் கட்சிகளை சேர்க்கணும். உங்களுக்கு தெரியாதுல்ல, 2016 திமுகவோட இருந்த ஒரே கூட்டணி கட்சி அன்னைக்கு காங்கிரஸ் மட்டும். மக்கள் நல கூட்டணிங்கிற பேர் வெளியில் இருந்தாங்க. இப்போ எல்லாரையும் கொண்டு இடம் கொடுக்கணும், ஜெயிக்கணுங்கிற அடிப்படையில் அன்னைக்கு எங்கள் தலைமை என்ன முடிவெடுத்துச்சு, எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும் 25ன்னு சொல்லி கொடுத்தாங்க, ஏற்றுக்கொண்டோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ அதுக்கு பிறகு இன்றைக்கும் அந்த கூட்டணி தொடருது, பலமாக இருக்குது. ஆனால் எங்கள் கட்சியில் ஒரு கூடுதல் இடம் கேட்கறது நாங்கள் மட்டும் கேட்கல, விடுதலை சிறுத்தை கேட்டாங்க, அவங்க ஆட்சியில் பங்கு முன்னால் கேட்டாங்க, இப்போ கேட்கல. முஸ்லீம் லீக் கேட்கலாங்க. நேற்று மனிதநேய மக்கள் கட்சி மனித பங்கெல்லாம் கேட்கல சார். முஸ்லீம் லீக் இல்லை விசிகா இதை சீட்டு அதிகமாக 15 சீட்டு கொடுங்க சமுதாயத்துன்னு கேட்டாங்க. மனிதநேய மக்கள் கட்சி எங்களுக்கு 5 சீட்டு கொடுக்கல. இது எங்களுக்குள்ள ஒரு பங்காளிகளுக்கு உள்ள ஒரு பிரச்சனை தான்.
அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை தான். அது எப்போ செட்ரைட் ஆகும், நேரம் வரும்போது செட்ரைட் ஆகும். ஆனால் நாங்கள் கூட்டணி முழுமையாக இருக்குது. ஆனால் பாரதிய ஜனதாவுடைய என்டிஏ கூட்டணியை பார்த்தீங்கன்னா இன்னும் சேர வேண்டியவங்க சேராமல் இருக்காங்க. நீங்கள் விமர்சனம் எங்கே பண்ணணும்னு சொன்னால் அங்கே தான் பண்ணணும். இதுக்கு அடுத்து இப்போ 3வது தாவேக்கான்னு சொன்னீங்க. விமர்சனம் அவங்க பண்ணக்கூடாது, இந்த பக்கம் பண்ணக்கூடாதுங்கிற அர்த்தம். அதான், ஏன்னா இந்த பக்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டணி பலமா இருக்கு. இன்னும் அவங்க பலமா இருக்கு நீங்க சொல்றீங்க. கூட்டணி பலமா இருக்குதா இல்லையாங்கிற சந்தேகம் பொது வெளியில வந்துட்டே இருக்கு. சரி, இப்ப நான் ஒரு தமிழ்நாட்டுடைய மாநில துணைத் தலைவர், அகில இந்திய உறுப்பினர். எங்க தலைவர் யாருன்னா மல்லிகார்ஜுன கார்கே தான். அதுக்கு அடுத்து தலைவராக இருக்கிறது திரு ராகுல் காந்தி. தமிழ்நாட்டில் எங்களுக்கு தலைவர் திரு செல்வ பெருந்தகை. இந்த 3 பேருடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ல யாரை போய் பார்த்தாங்க? விஜய் வீட்டுக்கு போனாங்களா? திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் 2 முறை பார்த்தாங்களா? நீங்க சொல்லுங்க அப்போ. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, யாரை பார்த்தாங்க? டிசம்பர் மாசம் அதுதான் அது கேள்வி. நம்ம வந்து எல்லாம் பேசுறது சொல்லிட்டு நீங்க பதில் சொல்லுங்க. நான் கேட்கறேன், நீங்க கேள்வி கேட்டீங்க, அதுக்கு நான் பல பதில் சொல்றேன். ஸ்டாலின் அவர்கள் பேசணும். அப்ப எங்க அகில இந்திய தலைமை பார்க்கிற இடம் வந்து யாரை பார்க்கறாங்க? திமுகவை பார்க்கறாங்க. இப்போ நீங்க கேள்வி கேளுங்க, நான் சொல்றேன். 2000 நீங்க சொன்னீங்க. இப்போ இந்த திரு ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சோம். டிசம்பர் மாசமே திரு கார்கே அவர்கள் குழு அமைக்கிறாங்க. குழு அமைத்து நீங்களும் போய் சென்று சந்தித்தவர்கள் 5 பேர் கொண்ட குழு. திரு ராஜேஷ்குமார் உட்பட, தாவேக்காக்கு நம்ம போலான்னு சொன்ன திரு ராஜேஷ்குமார் உட்பட எல்லாரும் போய் சந்தித்து விட்டு வந்தார்கள். ஆனால் அப்பொழுது என்ன சொல்லப்பட்டதுன்னா, இன்னும் எங்கள் பக்கம் நாங்கள் தொகுதி பங்கீட்டுக்கு குழு அமைக்கலை அப்படின்னு திமுக பக்கம் சொல்லப்பட்டது. இப்போதும் குழு அமைக்கலைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்படுறதுக்கான காரணம் என்னங்கிறதா நான் கேட்குறேன், புரிஞ்சுக்கிறது. ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். இதுக்கு முந்தின தேர்தலெல்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும். திமுகவை பொறுத்தவரை சரியான நேரத்தில் அவங்க செய்வாங்க. போன வருஷம் இதுக்குள்ள நம்ம தேர்தலுக்கு எல்லாமே வாங்கிட்டீங்க. வேற அது கிடையவே கிடையாது. எந்த தேர்தல் வந்தாலும் எப்ப செய்வாங்க. அது மட்டும் இல்ல, சிறு கட்சிகளுக்கு முதல்ல கொடுப்பாங்க, 2வது இறுதியா தான் பெரிய கட்சிக்கு கொடுப்பாங்க. இந்த தடவை ஏன் இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா, தாவேக்கான ஒரு புதிய பிளேயர் வந்ததுனால இப்ப என்ன ஆகி போச்சு? காங்கிரஸ் விஷயம் அதிமுகவில் பல செதறண்டு போனதுனாலையும் பல அவங்களுடைய கூட்டணி கட்சிகளும் செதறண்டு போனதுனால இப்போ ஒண்ணா இணைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் பெரிய அட்வான்ஸாக வந்து செய்ய வேணாம்னு நினைக்கும் போது ஊடகங்கள் ஏன் இன்னும் காங்கிரஸ் திமுக பேசாதனால நாங்க போய் பேசிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா திரு இதயத்துள்ளாக்கு வந்து இந்த எலெக்ஷன் புது எலெக்ஷன் இல்லை, இந்த மேடையும் புது மேடையில் நான் சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. காங்கிரஸ் திமுக கூட்டணி ஏன் சரியாக இல்லை என்றால், அதிமுக பாஜக கூட்டணியில் பிரச்சனைகள் இருக்கு என்று சொன்னால் இதற்கு இது பதில் இல்லையேங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு அழகா சொல்லிட்டேன். எங்க தலைமை யார்கிட்ட பேசுது? திமுகவோட பேசுது, திமுகவோட பேசி கொண்டு இருக்கிறது. சரியான நேரத்தில் இந்த முடிவை நாங்கள் எடுப்போம். அது வந்து உங்களுக்கு ஒரு பக்கம். இப்போ 3வது விஷயம்னா, எங்களை பொறுத்தவரை அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை இப்ப அதிமுகவுக்கு தான் எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. திரு எடப்பாடிக்கு எதிராக தான் பேசுறாங்க. தாவேகாவை பற்றி எந்த வகையிலும் இன்னைக்கு வரையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எந்த விமர்சனத்தையும் எடுத்து வைக்கல. அதுக்காண்டி தாவேகாவோட கூட்டணி சொல்ல முடியாது. 2வது விஷயம், இன்னைக்கு யார் விமர்சனம் பண்றா? தாவேகாவை இன்னைக்கு விமர்சனம் பண்ற வேலை எங்களுக்கு இல்லாம போச்சு. யாருக்கு இல்லாம போச்சு? காங்கிரஸுக்கோ திமுகவுக்கு இல்லாம போச்சு. யாருக்கு அந்த வேலை வந்திருக்கு? பாஜகவும் அதிமுகவும் தான் விமர்சனம் பண்ண வேண்டிய வேலை, எங்க வேலை இல்லை. தாவேகா என்ன சொல்லுது? திமுக கூட்டணிக்கும் எங்களுக்கு தான் நம்பர் 1 நம்பர் 2 சொல்லிட்டு இருக்காங்க. சண்டை. அதிமுக என்ன சொல்லுது? தாவேகா ஒண்ணுமே கிடையாது, திமுகவுக்கு எங்களுக்கு தான் 1, 2ல நாங்க நிக்கிறோம், நாங்க 2 பேர் நிக்கிறோம் சொல்றாங்க. இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? இப்ப 2, 3ல தான் அவங்க போட்டி போட்டுட்டு இருக்காங்க. 1ங்கிற இடத்துல நாங்க இருக்கோம். எங்க கூட்டணி பலமா இருக்கு. நிச்சயமாக வெகு விரைவில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் எங்கள் தலைவர் கார்கே உடைய ரெப்ரஸன்டேட்டிவ்களும், அதாவது அவர்களுடைய பிரதிநிதிகளும் முடிவெடுத்து நிச்சயமாக பாஜக அதிமுக கூட்டணி சீட் ஷேரிங்க்கு முன்னாடி எங்க கூட்டணி முடிவு செய்யும். எல்லாமே சிறப்பாக முடியும். நாங்கள் வெற்றி பெறுவதற்கு காரணமே இப்ப வேற ஒண்ணும் இல்லை. நாங்க அதிமுகவையும் சாட வேண்டிய அவசியம் இல்லை, தாவேகாவும் சாட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க 2 பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 420 இருந்து துரோகில இருந்து உங்களுக்கு சினிமா பிளாக் டிக்கெட்ல இருந்து புலி படத்தில் 15 கோடியில இருந்து எல்லா வேலையும் அவங்களே பேசிக்கிறாங்க. எங்களுக்கு அந்த வேலை கிடையாது. நாங்க தெளிவா இருக்கோம். இருக்கு. ஏதோ
ஏதாவது ஒரு பக்கம்னா நமக்கு ஒரு ஆபத்துக்கு அந்த பக்கம் போறதுக்கு ஒரு வழி இருக்குங்கிற மாதிரி சொல்றது பார்க்கலாம். ஆபத்துன்னு வரும்போது எங்களுக்கு ஆபத்து இல்லையே, நாங்க 10ல ஏற்கனவே இருக்கும்ல, தமிழ்நாட்டுல பார்லிமெண்ட் தேர்தலில் 10ல இருக்கோம், எங்களுக்கு எதுக்கு ஆபத்து வரப்போகுதுல ஒண்ணும் கிடையாது, கவலையப்படாதீங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி பலமா இருக்கு, இந்த கூட்டணி தான் நிற்கும். இடையில சில கட்சியில காங்கிரஸ் இருக்கக்கூடிய 1-2 பேர் பேசினா அதை நாங்க பெருசுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல நான் இன்னொரு கேள்வி திரு இதயத்துள்ளார் கேட்டேன், இப்போ கேட்க விரும்புறதும் அதுதான், யாருக்கு யாரால் பலம் அப்படிங்கறத கேள்வி. பேசுவோம் அல்ல ஒரே விஷயம் அது பேசி ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இல்ல நீங்க ரெண்டு பக்கம் இல்ல நீங்க சொன்னீங்கன்னா ஒரு சேஃபர் சைடுல ப்ளே பண்றீங்க, 2 பக்கம் இருக்கு அப்படிங்கிற ப்ளே பண்ணீங்க. இல்ல திரு சொல்றேன் ஒரே நிமிஷம் சார், என்ன ஒரு நிமிஷம் அனுமதி. திரு செல்வப்பிரந்தை அவர்கள் சொல்லும் போதே சொன்னாங்க, நீங்க கோடிட்டு காட்டதுனால அதை சொல்ல வேண்டி இருக்கிறது. திரு செல்வப்பிரந்தை அவர்கள் சொன்னால் காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கிறது, மற்ற தலைவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு பலமாக இருக்கு, மதுரை வடக்கு தொகுதியில் நாங்கள் தான் போட்டி போட வேண்டும் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில சொல்லல. அது நான் ரெண்டாவது சொன்னது வந்து மாணிக்கம் தாக்கல் சொன்னது, முதல்ல சொன்னது ஒரே வரியில் நான் பதில் சொல்லிடுறேன். ரெண்டாவது கூட நீங்க நேரத்தை எடுத்துக்கங்க, ரொம்ப தெளிவா மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். திமுக தான் ஆட்சியில் இருக்க போது, அப்போ அதுக்கு பலம் தேவை, சிறுபான்மை வாக்கு வங்கி முழுமையாக தேவை. அதே மாதிரி கூட்டணி கட்சிகளில் 1% கூட இழந்துடக்கூடாதுங்கிறது திமுக. அப்போ திமுகவுக்கு பலம் கூட்டணி கட்சிகள். இப்போ தொன்னைக்கு நெய் ஆதாரமாக, நெய்க்கு தொன்னை ஆதாரமாக மாதிரி இப்போ இந்த பலம் எங்கே போகுது? திமுகவுக்கு போகுது. அந்த பலம் திமுகவுக்கு போகிறதுனால கூட்டணி கட்சிகளுக்கு பலமான இடம் கிடைக்குது. நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, குறைஞ்ச இடங்கள் நின்றாலும் காங்கிரஸ் கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சியோ மற்ற கட்சிகளோ கூடுதலாக இடம் பெறுறாங்க. இப்போ அந்த சீட்டு பிரச்சனையில வரும்பொழுது இடம் கிடைக்கல, இதுதான் விஷயம். 25 சீட்டு கொடுத்தாங்க, என்ன சாதிச்சிட்டாங்க? 18 சீட் ஜெயிச்சாங்க. சரி, அதுக்கப்புறம் 10 MP சீட் ஜெயிச்சிருக்காங்க. சரி, அப்புறம் என்ன நடந்துச்சு? MP MLA நீங்க வேற என்ன வேணும்? என்ன நடந்துருச்சு அந்த கேள்வி இருக்குல்ல. இப்போ காங்கிரஸ் நீங்க சொல்ற 100 வருஷ பார்ட்டி, 3 டேர்மா இன்னொருத்தவங்க ஜெயிக்கிறதுக்கான நிலைமை இருக்கு, ஆப்போசிஷன் ஜெயிச்சுன்னு இருக்கு, சரி பிஜேபி ஜெயிக்குது அப்படின்னா இவங்களால அதை மீறி ஒண்ணுமே செய்ய முடியல. ஸோ ராகுல் காந்திக்கு ஒரு இது வேணும், யுக்தி வேணும், நிறைய விஷயங்கள் வேணும். ஆனால் அந்த மாதிரி ஒரு யுக்தி ஒரு பேச்சுக்காக நீங்கள் சொன்னீங்க எடுத்தால்னு, உடனே அங்கே இருக்கிற மூத்த தலைவர் என்ன சொல்றாரு, ஐயோ அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. என்ன இது அது என்னன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு இல்லை, சோ அதெல்லாம் பத்தி பேச இல்ல நீங்க சொல்லுங்க. அல்ல மறுப்பு தெரியும் 2-3 தடவை நீங்க கேட்கணும். 3 விஷயம். அதாவது ஒரு கட்சி உடனே வந்து ஆட்சிக்கு வந்துட முடியாது. இதில் வந்து 300 இடத்துலேருந்து 400 போகிறோம்னு சொன்னாங்க பிஜேபி, அவங்கள 240 ஆக்கியிருக்கோம், நாங்கள் 50லேருந்து 100 ஆக்கியிருக்கோம். இது ஒன்று. எந்த கட்சியும் தனியாண்டு ஜெயிக்கலேன்ட்டாங்க, காங்கிரஸ் 62 தனியாண்டுச்சு. சொல்லிட்டு வரேன். 1967 திமுக கூட்டணி, அன்னைக்கு கூட்டணி கட்சியில் தான் ஆட்சி வருது. ஏன் 89ல் 4 கட்சிகளும் தனியாக இருந்துச்சு. சிறு சிறு கட்சியை ஏடிஎம்கே கூட தான் புரட்சி பாரதம் சேக் தாவெல்லாம் வச்சுருக்காங்க, அதை வந்து பெருசாக எடுத்துக்க முடியாது. அதனால் திமுகவும் தனியாக நின்று 89ல் ஜெயிச்சிருக்கு. அந்த தேர்தலில் நானும் நின்றேன், காங்கிரஸ் தனியாக நின்றுச்சு. அந்த நேரத்தில் நான் ஏடிஎம்கேவில் அதிக ஓட்டெலாம் வாங்கினேன், அது வேறு விஷயம். காங்கிரஸும் தனியாக இருக்கு, அதிமுகவும் தனியாக நின்றாங்க. அப்போ சிறு சிறு கட்சிகள் அவங்களோடையும் கூட்டணி இருந்தாங்க. அதனால் வரலாறு வந்து நமக்கு முதல் புரிஞ்சுக்கணும். 3வது, இன்னைக்கு தாவேக்காவை பொறுத்தவரை இன்னைக்கு தனி மரம் தான் சொல்ல முடியும், ஆனால் அதை பற்றி அவங்க கவலையும் படலை. நாங்கள் தனியாகவும் நிற்போம்டாங்க, அவங்க தனியாகவும் நிற்கட்டும், அதை வந்து நம்ம ஒன்றும் இது பண்ண போகிறது இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, திரு லோகேஷ் சொன்ன மாதிரி ஒருவேளை காங்கிரஸ் கட்சி வளர வேண்டும் என்று நினைத்தா இப்போ நம்பர்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தாலே டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் வின்னிங் நீங்க பாக்குறீங்க இல்லையா? அது இல்ல, நான் அதை ஏன் கேட்கறேன்னா, காங்கிரஸ் வளரணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அதுல விருப்பம் இல்லையான்னு அவர் லோகேஷ் கேட்டாரு. அப்போ நீங்க எதுக்கு நான் சொல்றேன்னா, நம்பர்ஸ் கண்டஸ்டடு 1 பாயிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ், அப்போ நீங்க இதை டெரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்க வளர்ந்துருக்கு? திரும்பவும் சொல்றது, கடைசியா நடந்த தேர்தல் என்ன சொல்லுங்க. கடைசியா நடந்தது 21, கடைசியாக நடந்தது 24 நாங்கள் 10% மேலே வாங்கியிருக்கோம். அது 4.5%, 5%, 25 சீட்டில் இருக்கும்போது 10 சீட்டு எம்பியாக இருக்கும்போது நாங்கள் இப்போ வளர்ந்தோமா இல்லையா? 12% வளர்ந்தோமா இல்லையா? யோசிச்சு பாருங்கள். அதனால் அது அல்ல வளர்ச்சி என்பது இப்போ நாளைக்கு தாவேக்கா காமிக்கட்டும். இப்போ 3 முறை திரு சீமான் நிற்கிறாரு, ஆட்சியை பிடிச்சிருக்காரா, ஏதாவது எம்எல்ஏ வந்திருக்காரா? இன்னைக்கு சீமான் கட்சி என்னவோ அதுதான் தாவேக்காங்கிற நிலைமைக்கு தான் நாளைக்கு நம்ம காமிக்கிறோம். காங்கிரஸ் கட்சியை பத்தி நீங்க சொல்லுங்க. திரும்ப சொல்றேன், காங்கிரஸ் பொறுத்தவரை இன்னைக்கு தமிழ்நாட்டில் 2 ஆளுங்கட்சி இருக்கு, அதிமுக திமுக.
நாங்க இப்ப 3வது கட்சியா இருக்கோம். அது கூட 3வது கட்சியா யாரு வந்து காரணம்? யாரு? இந்த காங்கிரஸ் தான் காரணம். விசிக கிளைம் எடுக்கறாங்களே நாங்க 3வது கட்சி, நீங்க எங்க 3வது சொல்லி கட்சி முடிச்சுக்கிறேன் சார். நாங்க 10 MP 18 MLA எந்த கட்சி இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில்? அந்த கணக்கில் பார்த்தா நாங்கள் 2ல 3வது நிற்கிறோமா இல்லையா? ரொம்ப தெளிவாக நான் சொல்கிறேன். சீட்டு தான் முக்கியம், பர்சன்டேஜ் தான் முக்கியம்னா நாங்கள் 3 இடத்துல நிற்கிறோம். ஏன் இந்த 3வது இடத்துக்கு வந்தோம்? நாங்கள் செஞ்ச ஒரு தப்பு, என்ன தப்பு செஞ்சோன்னு தெரியுமா? திமுக நம்பர் 1, காங்கிரஸ் நம்பர் 2 இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் நம்பர் 1, திமுக நம்பர் 2 இருந்துச்சு 67க்கு முன்னால். என்னைக்கு நாங்கள் வந்து 3வது இடத்துக்கு வந்தோம்? அங்கே எம்ஜிஆரை ஆதரித்தோம். ஆதரித்த பின்னால் நாங்கள் 3வது இடத்துக்கு வந்தோம். இன்னைக்கு நிலைமைக்கு நாளைக்கு நாங்கள் தாவேகாவை ஆதரிப்போம், 4வது இடத்துக்கு வருவோம். இது வேணான்னு தான் இவ்வளவு நேரம் வந்து நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் இன்னும் ஒன்றும் இல்லாமல் 4வது கட்சி, 5வது கட்சி அல்லது சீமான் கட்சி தாவேகான்னு போகக்கூடாதுங்கிறக்காண்டி தான் நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தால் 10+18க்கு வருவோம். இந்த தான் மக்கள் உண்மையை புரிஞ்சால்தான் தமிழ்நாட்டில் 95 விழுக்காடு காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து திமுகவோட போகணும்னு விரும்புகிறாங்க. நான் இந்த ஒரு வாரத்தில் 2 வாரத்தில் மட்டும் 4-5 மாவட்டத்துக்கு போயிட்டு வந்தேன். 5 மாவட்ட தொண்டர்களை சந்திக்கிறேன். அவங்க வர திமுக கொண்டு தேவைங்கிறாங்க. 5% இருக்கலாம், அது எல்லா கட்சியிலும் இருக்கலாம். திமுகவிலே ஒரு 5% வேற எங்கேயும் போலாமான்னு நினைக்கலாம். அதிமுகவிலே ஒரு 5%. அது ஜெயக்குமார் உட்பட அமைச்சர்கள் என்ன சொன்னாங்க? பாஜகனால தான் நாங்கள் தோத்தோம் சொன்னாங்க. அவர் மட்டுமல்ல, இப்ப எம்பியா இருக்காரு விழுப்புரத்துக்காரரு சண்முகம், இப்படி பல பேர் என்ன சொன்னாங்க. அதனால எல்லா கட்சியிலும் பிசுறுகள் இருக்கும். அதனால வந்து அதுதான் உசுருன்னு நம்ம நினைக்க கூடாது. அதுதான் முக்கியம். ஒரு தகவல் நம்முடைய இதயத்துல்லா சார் சொன்னாங்க, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க 3வது இடம்னு சொன்னாரு. இல்லை, நீங்கள் காங்கிரஸ் கட்சி 4வது இடம். முதலிடம் அதிக வாக்குகள் வாங்கியது திமுக, 2வது அதிமுக, 3வது 11.4% எடுத்த பாரதிய ஜனதா. 10% இருக்கட்டும், 1000 கட்சி கூட சேரட்டும். ஆனால் தேர்தல் ஆணையத்துடைய வாக்கு சதவீதம் என்று வருகிற போது காங்கிரஸ் வந்து 10%, 8.2%, 8 தனியா நிக்கல. வெறும் காங்கிரஸ் மட்டும் எடுத்தது. திமுக கூட்டணியில தானே நின்றீங்க. திரும்ப சொல்றது, இந்தியா நின்றீங்க. நீங்க காங்கிரஸ் தனியா நிக்கலையே. நாடாளுமன்ற தேர்தல்ல பேசிட்டு வந்தாரு. பாஜக கட்டதா பேசிட்டாங்க. இல்ல பாஜக 10 கட்சியோட சேர்ந்து 2021ல நீங்க அண்ணாமலை தான் 11 சொல்லிட்டு இருக்காரு. 4 தான் பாஜக. அது இருக்கட்டும், அது அவருடைய கருத்து, எங்க கருத்து இல்ல. கடைசி தேர்தல்ல அதிமுக எடுத்தது எவ்வளவு? 20 தான்.